கோவை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வானதி ஸ்ரீனிவாசனின் கார் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியில் பார்க்கலாம். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை கருத்து கணிப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களை எந்தெந்த மக்கள் எல்லாம் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் திட்டமிட்டு வன்முறையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தேர்தல் கமிஷனும் காவல்துறையும் உடனடியாக இந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே அதிமுக பணம் கொடுக்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதுல போல அரசு அலுவலர்கள் வாகனத்திலே பணம் கொண்டு போறதா இருக்குது. தேர்தல் அறிக்கையில நீங்க புகார் மனு கொடுத்திருக்க ஒரு நடவடிக்கை இல்லைங்க. அதாவது தேர்தல் நடத்துகின்ற அதிகாரி அவருடைய வாகனத்தில் பணத்தை அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு கொண்டு செல்வதற்காக உதவிகரமாக இருக்கிறார். பணப்பட்டுவாடா நடக்கின்ற இடங்களுக்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக வருவதில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை கொண்டு ஒரு மனு கொடுத்திருந்தோம். இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை. இதில் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்ற கேட்டிருக்கிற என்னுடைய மனுவிற்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை.